வணக்கம், வாழ்க வளமுடன். இது பொதிகை ஆன்மீக உலகம். ஜே தியாக சுப்பிரமணியன், திருச்சி. கருட புராணம். கருட புராணம் என்பது பறவைகளின் அரசனான கருடனுக்கு ஏற்பட்ட ஐயங்களை தீர்க்கும் பொருட்டு திருமால் எடுத்துரைக்கும் ஒரு அதி அற்புதமான புராணம். மனிதர்களாக பிறந்த அனைவரும் குறிப்பாக எதையும் பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய உயிரினமாக இருப்பதாலும் பிறப்புகளில் உன்னதமான பிறப்பாக மானுட பிறவியில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புராணம் கருட புராணமாகும். மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். அந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கல்ல. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையாகிறது, மற்றொரு நாள் அது வேறு ஒருவருடையாகிறது. இந்த மாற்றம் உலக நியதியாகும். இறப்பிற்கு பின் நடப்பது என்ன, இறப்பிற்கு பின் என்ன நடக்கும், ஏது நடக்கும், அதற்கு புறம் ஏதேனும் நமக்கென்றும் வாழ்க்கை இருக்கிறதா என்ற எண்ணம் எல்லோர் மனிதரும் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. கடவுள் நமக்கு மனித ஜென்மத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த ஜென்மத்தில்தான் ஒருவன் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தேடிக்கொள்ள முடியும். மனிதனாக பிறந்தவர்களுக்கு பாவத்தை போக்கிக் கொள்ளவும் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளவும் பல வழிகள் உள்ளன. தீர்த்த யாத்திரை, கஷேத்திர தரிசனம் போன்றவைகளால் பாவங்கள் விலகும். தர்மங்கள் செய்வதால் புண்ணிய குவியல் உங்களுக்கு ஏற்படும். இறந்த பின் சேர்த்து வைக்கும் பணமோ, நகையோ, காரோ, பங்களாவோ, மனைவியோ, மக்களோ யாரும் உதவ முடியாது. அவையெல்லாம் இந்த உலகத்தோடு சரி. ஆனால் வாழ்க்கை என்பதில் கடமைகள் என்பதும் உண்டு. தனக்காக பரலோக சுகத்துக்காக செய்து கொள்ளும் புண்ணியங்களும் உண்டு. வீடு, மனைவி, மக்கள் என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே உயிரை விட்டால் மனித பிறவியே வீண்தான். தர்மம், தானம் என்பதிலும் சிரத்தை இருக்க வேண்டும். இவ்வளவு சம்பாதித்தமே, இவ்வளவு சேர்த்து வைத்தோமே, ஒரு தானம் செய்தோமா, ஒரு தர்மம் செய்தோமா, ஒரு கோவிலுக்கு போனோமா, ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட்டோமா என்று பரிதாபப்பட வேண்டும். அவ்வப்போது எது முடியுமோ அந்த புண்ணியத்தை சேர்த்து விட வேண்டும். இப்படி சேர்த்த புண்ணியம் நம்மை கைதூக்கிவிடும். மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை, வாழ்வுக்கு பின் உயிர்கள் எங்கே போகின்றன? சொர்க்கம், நரகம் உண்டா? அங்கு என்னென்ன சுகதுக்கத்தை உயிர் அனுபவிக்கின்றது? ஈமச்சடங்குகள் மற்றும் மறுபிறவி போன்றவைகளை பற்றி விளக்குகிறது கருட புராணத்தில். பிறப்பு, இறப்பு, தானம், தர்மம், தவம், சடங்குகள், சொர்க்கம், நரகம், மறுபிறப்பு என்று மனித வாழ்க்கையில் தேவையான எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டுள்ளன. இப்புராணத்தை படித்தாலோ அல்லது செவிவழி கேட்டாலோ உங்களுடைய மனம் பக்குவப்பட்டு கொள்ளும். அனைத்து வளங்களும் நிரம்பியிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் மட்டுமல்லாது கணக்கில் சொல்ல முடியாத அளவிற்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழ்விடத்தை அளித்திருக்கக்கூடிய இடம்தான் பூமி. அணுவாக இருந்தாலும் அண்டமாக இருந்தாலும் அனைத்திலும் நிரம்பியிருக்கக்கூடிய பரம்பொருளால் உருவாக்கப்பட்ட உயிரினங்களின் தேவர்கள் முன் இருக்கக்கூடிய பிறப்பு என்பது மனித பிறப்பு. இந்த ஒரு காரணத்தினாலேயே மற்ற பிறப்புகளை காட்டிலும் மனித பிறப்பு என்பது அதிக உன்னதமான பிறவியாக கருதப்படுகிறது. நமக்கு இந்த பூமியில் வாழ்வது எப்படி என்றும் தவறான செயல்களில் ஈடுபடுவதால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன, கருட புராணம் பலவிதமான ரகசியங்களை எடுத்துரைக்கின்றது. கருட புராணம் என்பது பூமியில் பிறந்து ஆன்மாவுடன் உடலும் இணைந்து இருக்கும் பொழுது நாம் எவ்விதம் வாழ வேண்டும் என்றும் அவ்விதமாக வாழும்போது நாம் செய்த கர்மாக்களின் அடிப்படையில் உடலை இழந்த ஆன்மா அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றி எடுத்துரைக்கும் ஒரு வாழ்க்கை சாஸ்திரமாகும். கருட புராணத்தை படிப்பதன் மூலமாகவோ அல்லது ஒருவர் வாசிக்க கேட்பதன் மூலமாகவோ இந்த பூமியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள இயலும். நாம் செய்யும் சிறு செயல்கள் எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதையும் இந்த புராணம் நமக்கு எடுத்துரைக்கும். கருட புராணத்தை பற்றி அறிந்து கொள்ள நம்ம முதல் அத்தியாயத்துக்குள் நுழைவோம். 18 புராணங்களை தொகுத்து கொடுத்த வியாசரின் சீடராக இருக்கக்கூடியவர் சூதமா முனிவர். அவர் தம்முடைய குருவிடமிருந்து விசேஷமான பாடங்களையும் புராணங்களையும் கேட்டு அறிந்து கொண்டவர். சீடர்களுக்கு இறப்பிற்கு பின் அந்த உயிரினங்கள் ஆன்மா மேற்கொள்ளக்கூடிய பயணம் தொடர்பான நிகழ்வை எடுத்துரைத்தார். அனைத்து ஜீவராசிகளையும் காத்து கொண்டிருக்கும் திருமாலாகிய நாராயணன் ஒரு சமயம் கருடனுக்கு எடுத்துரைக்கும் கருட புராணத்தின் விளக்கத்தை அங்குள்ள சீடர்களுக்கு போதிக்கலானார். 18 புராணங்களை தொகுத்து கொடுத்த வியாசரின் புராணங்களில் ஒன்றான கருட புராணத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கருட புராணத்தை பல அத்தியாயங்களாக தங்களுக்கு தொகுத்து வழங்கியுள்ளேன். இப்புராணத்தை படிப்பதன் மூலமாகவோ அல்லது ஒருவர் வாசிக்க இன்னொருவர் கேட்பதன் மூலமாகவோ இந்த பூமியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள இயலும். அடுத்த பகுதி முதல் கருட புராண அத்தியாயங்களை தொடர்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.